ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மீனா விளாக்ஸ்லேருந்து இன்றைக்கி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான கேக் செய்கிறது, கேக்குக்கு உள்ள க்ரீம் அது மேலே அப்ளை பண்ணுறேன். அந்த க்ரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 200 கிராம் அளவில் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது, கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த 200 கிராம் சுகரை வந்து நம்ம நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பவுட்ரு நல்லா சுகரை நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு சுற்று நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டு இந்த சுகரோட அரைச்சாச்சு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இந்த பட்டரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதோட வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இது எலக்ட்ரிக் ஹீட்டரை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடிபட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம். பாருங்க, நல்லா கலர் மாறி வருது. இந்த கலர் வந்து எல்லோவாக இருந்தது, கலர் மாறிட்டு வருது. பாருங்க, ஒயிட் கலருக்கு வந்துருக்கு, லைட் ஒயிட்டாக இன்னும் வரணும். இப்போ நமக்கு நல்லா இதுவாகிடுச்சு, போதும். நல்லா ஃபீட் பண்ணியாச்சு பட்டரை. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த சுகர் பவுடரை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடணுங்கிறது இல்லை. நம்ம இதை நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ இதை லேசாக கலந்து கொடுத்துக்கலாம் அந்த பட்டரோட. இல்லைன்னா நமக்கு அந்த மேலே வெளியில் அது ரொம்ப செதறும். நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அடிக்கலாம். இது ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் எதுக்கு சேர்க்குறோன்னா இறுக்கி நல்லா பிடிச்சிக்கும், அந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி தான் அந்த கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். லேசாக மெதுவாக இது பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப பறந்து வெளியில் ஓடியாந்து ரிஸ்காக போகிறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கலந்துக்கிற வரைக்கும், செட் ஆகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் மெதுவாகவே இது பண்ணணும். பக்கத்தில் இப்படி இது பண்ணோம்னா எல்லா பக்கமும் போயிடும். இப்போ நம்ம மறுபடியும் நல்லா ஒரு ஃபீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம எல்லா பக்கமும் செதறி இருக்கிறதெல்லாம் நல்லா ஈவனாக இது பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பண்ணணும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு குறையாமல் நம்ம பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து நல்லா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக நல்லா வரும், ஃப்ளஃபியாக இருக்கும். பார்ப்போம். இப்படியே நம்ம இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா உங்களுக்கு நம்ம மாவு நல்லா அந்த சுகரு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும், நல்லா ஃப்ளஃபியாக வரும்.
நம்ம எக்கெல்லாம் சேர்க்காம நம்ம செய்கிறோம். இந்த க்ரீம் வந்து எக்கு சேர்த்தும் செய்யலாம், நம்ம எக்கு சேர்க்காமலே இந்த மாதிரி செய்கிறோம். இந்த மாதிரி நம்ம மாவை வந்து ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்து நம்ம ஈவனாக எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஃபீட் பண்ணணும். இதுக்கு 15 நிமிஷம் தாராளமாக ஆகும். கொஞ்சம் பொறுமையாக அதை எடுக்கணும். அப்போ தான் அந்த க்ரீமோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும், அது கரெக்டாக இருக்கும். பாருங்க, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ ஃப்ளஃபியாக வருது பாருங்க, அந்த மாதிரி வரணும். இப்போ நமக்கு நல்லா க்ரீம் வந்து ஃப்ளஃபியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு நான் கொஞ்சம் ஃபீட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா ஃபீட் பண்ணிக்கலாம். போதும், நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக எப்படி வந்திருக்கு நமக்கு க்ரீம் வந்து. இந்த அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை வந்து அந்த ஜீனி எடுத்து பார்த்தோன்னா நைஸ் குறகுறப்பு தெரியக்கூடாது. அந்த எல்லாமே ஈவனாக சாஃப்டாக இருக்கணும், அந்த மாவு மாதிரி இருக்கணும், பேஸ்ட் பட்டர் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வரணும். இப்போ இந்த க்ரீமை எடுத்து நம்ம வைக்கலாம். வச்சுக்கிட்டோன்னா மாத கணக்கானாலும் ஒன்றுமே கெடாது. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் நார்மலாக உள்ளதில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு 2 நாளைக்கு வெளியில் கூட வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஒரு 2 நாளைக்கு கூட வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். உள்ளே வச்சா நம்ம எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம், கிடவே கிடாது. நம்ம நல்லா பாட்டிலில் ஒரு இதில் பாக்ஸில் போட்டு மூடி வச்சோன்னா அப்படியே இருக்கும். நமக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறோம். இந்த க்ரீமை வச்சு தான் நம்ம இந்த எல்லாமே கேக்கில் நம்ம இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம எக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஒவ்வொன்றையும் செய்யலாம், நம்ம ஒவ்வொரு ஃப்ளேவரும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம எசன்ஸ் சேர்த்துருக்குறோம், வெண்ணிலா இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அதில் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி என்ன கலர் வேணுமோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம், நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம வைக்கலாம், வேறு இதில் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம போட்டு வைக்கலாம். நீங்கள் இதில் டிஃபன் பாக்ஸ் ஸ்டெயின்லெஸ்ஸில் கூட போட்டு வைக்கலாம், பிளாஸ்டிக்கில் வைக்கலாம், எதில் வேணாலும் வைக்கலாம். நான் இந்த இதில் வைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. சும்மா எடுத்து அப்படியே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. குழந்தைங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா விட மாட்டாங்க, எடுத்து சும்மாவே சாப்பிட்ருவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே நமக்கு ஈஸியானது கூட. இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கேக்கு செய்யும்போது இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. க்ரீம் அப்படியே இருக்குது பாருங்க. வாங்க நம்ம வந்து இந்த கேக் க்ரீம் செஞ்சு வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.